அமெரிக்க ராணுவ ஆயுத கையிருப்பு வீழ்ச்சி. டெஹ்ரானில் இருந்து வணிக விமான சேவை மீண்டும் தொடக்கம். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க குழு இஸ்லாமாபாத் பயணம். அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஹார்முஸில் தாக்குதல் அமெரிக்கா திட்டம். அமெரிக்காவுக்கு ஈரானின் ராணுவ தலைமையகம் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு கிடைக்கப் போகும் சலுகை ட்ரம்ப் அறிவிப்பு. அமைதியை சீர்குலைக்க ஹிஸ்புல்லா சதி நெத்தன்யாகு ஆவேசம். ஹோர்முஸ் நீர்மையில் அதிரடி தாக்குதல், இருபுறமும் முகாமிட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. டெஹ்ரானில் இருந்து வணிக ரீதியான விமான சேவைகளை 2 மாதங்கள் கழித்து ஈரான் இன்று தொடங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியது. போர் தீவிரமடைந்ததால் ஈரான் வான்வெளி பாதைகள் முழுவதும் முடங்கியது. ஈரானுக்கு யாரும் பயணம் செய்யாதீர்கள், இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையேயான சர்வதேச விமான போக்குவரத்துக்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள வணிக ரீதியான விமான சேவைகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இமாம் கொமைனி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இஸ்தான்புல், மஸ்கட் மற்றும் மதினாவுக்கு விமானங்கள் புறப்பட்டு சென்று இஸ்தான்புலுக்கு குறைந்தது 3 விமானங்கள் இயக்கப்பட்டது. முன்னதாக பதற்றமான சூழல் தொடர்வதால் இந்தியர்கள் யாரும் ஈரானுக்கு பயணிக்க வேண்டாம் என டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஹோர்முஸ் நீர்மையில் தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை தற்போது 19 கப்பல்கள் மத்திய கிழக்கில் முகாமிட்டுள்ளதுடன் நீர்மையின் இருபுறமும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் சமூக வலைதளத்தில் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஈரான் தரப்பு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளது. ஹார்முஸ் நீர்மை பகுதியில் வீசப்பட்டுள்ள கன்னிவெடிகளை படிப்படியாக அகற்றி வருகிறோம். மேலும் கன்னிவெடிகளை வீசுகின்ற படகுகளை சுட்டு வீழ்த்த ஜனாதிபதியிடம் உத்தரவிட்டுள்ளார் என அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானும் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்ற நிலையில் ஈரானுடைய அமைதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவினர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகை மற்றும் கடல்சார் கொள்ளை நடவடிக்கைகள் ஈரானிய ஆயுதப்படைகளின் கடுமையான பதிலடிக்கு வழிவகுக்கும் என ஈரானின் ஹதாம்-அல் அன்பியா மத்திய தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடல்சார் அத்துமீறல்கள் தொடருமானால் ஈரானின் பலம் வாய்ந்த ஆயுதப்படைகள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு ஈரானிய ஆயுதப்படைகள் முன்னெப்போதையும் விட அதிக வலிமையுடன் தயார் நிலையுடனும் இருப்பதை அமெரிக்கா உணர வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரானிய படைகள் பிராந்தியத்தில் உள்ள எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருவதாகவும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீர்மையை தொடர்ந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அந்த தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய தரப்பிலிருந்து மீண்டும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் அவர்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3வது திணிக்கப்பட்ட போரின் போது ஈரானின் தாக்குதல் திறனை அமெரிக்க ராணுவம் ஏற்கனவே அனுபவித்துள்ளதாக அந்த அறிக்கை நினைவுபடுத்தியுள்ளது. தனக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாகவும் அதற்கான சிகிச்சைகளை ரகசியமாக மேற்கொண்டு தற்போது முழுமையாக குணமடைந்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். தனது வருடாந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையை வெளியிட்ட போது அவர் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதை 2 மாதங்களுக்கு முன்பு அறிந்திருந்தாலும் அந்த தகவலை ஈரான் தனது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடும் என்பதால் அதனை வெளியிடாமல் தாமதித்தேன். கடந்த 2024 டிசம்பரில் புரோஸ்டேட் வீக்கத்துக்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சோதனைகளில் புரோஸ்ட் பகுதியில் 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான சிறிய அளவிலான புற்றுநோய் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. சுமார் 2.5 மாதங்களுக்கு முன்பு கதிரியக்க சிகிச்சைகள் தொடங்கப்பட்டது. தற்போது அந்த சிகிச்சைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. கடவுள் கிருபையால் நான் நலமாக இருக்கிறேன். அந்த புற்றுநோய் பாதிப்பு முற்றிலும் நீங்கிவிட்டது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். லெபனானில் இருந்து எழும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் இஸ்ரேல் தொடர்ந்து முறியடிக்கும் என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா 3 வார கால போர் நிறுத்த நீடிப்பை அறிவித்த அடுத்த நாளே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான அமைதி முயற்சியை ஹிஸ்புல்லா அமைப்பு சீர்குலைக்க முயல்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதியை ஏற்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை நாம் தொடங்கியுள்ளோம். இருப்பினும் ஹிஸ்புல்லா இதனை சதி செய்து தடுக்க முயல்வது தெளிவாக தெரிகிறது என அவர் தெரிவித்துள்ளார்.
ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக தெரிவித்த ஸ்டேல் பாதுகாப்பு படை இதற்கு பதிலடியாக தெற்கு லெபனானின் டேர் ஆமேஸ் பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகள் மீது விமான தாக்குதலை நடத்தியது. அத்தோடு தெற்கு லெபனானின் ஃபின் ஜெபைல் பகுதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நேரடி துப்பாக்கிச் சமரில் ஹிஸ்புல்லாவைச் சேர்ந்த 6 பேர் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் ராணுவம் உறுதிப்படுத்தியது. இதன் அடிப்படையில் நாட்டின் வடபகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஸ்டேல் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்பதை ராணுவம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் எதிர்காலத்தில் எழக்கூடிய புதிய அச்சுறுத்தல்கள் உட்பட எதற்கும் எதிராக தன்னிச்சையாக செயல்படும் முழு அதிகாரத்தை ஸ்டேல் தக்க வைத்துள்ளதாக நெதன்யாகு மீண்டும் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள அமெரிக்க பிரதிநிதிகள் குழு ஒன்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைமையில் நடைபெறும் 2ஆம் கட்ட அமெரிக்க பேச்சுவார்த்தையை பங்கேற்க ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நேற்றிரவு அந்நாட்டு தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு சென்றடைந்தார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிகாரி ஸ்டீவ் விட்கோப் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மருமகனும் அவர் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரியுமான ஜெராட் குஷ்னர் ஆகியோர் இன்று பாகிஸ்தான் சென்று ஈரானிய அதிகாரிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என அமெரிக்க ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் பாகிஸ்தானில் நடைபெற்று தோல்வியடைந்த முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை தலைமை தாங்கிய அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்கவில்லை என வெள்ளை மாளிகை செயலாளர் கரோலின் லீபியார்ட் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த நிகழ்வில் அமெரிக்க அதிகாரிகளுடன் நேரடியாக ஈரானிய அமைச்சர் அராக்சி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள மாட்டார் எனவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான நிபந்தனைகளை பாகிஸ்தான் அதிகாரிகளிடம் தெரிவிப்பார் எனவும் ஈரானின் அரசு ஊடகங்கள் செய்திகள் வெளியானது. முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் அமைந்திருந்த முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தியது. இத்துடன் சர்வதேச எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய பாதையான கோர்முஸ் நீர்நிலை முடக்கப்பட்டதால் பல்வேறு நாடுகளின் எரிபொருள் தட்டுப்பாடு உருவானது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி இரு தரப்புக்கும் இடையே 3 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு சலுகை அல்லது முன்மொழிவு வரவுள்ளதாகவும் ஆனால் அதன் விவரங்கள் இன்னும் தமக்கு தெரியவில்லை என ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், ஒரு முன்மொழிவை வழங்கி வருகின்றனர், அது என்னவென்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துக்கு மிகவும் முக்கியமான பாரசீக வளைகுடா நீர்வழியான ஹார்முஸ் நீர்நிலையில் அமெரிக்கா இந்த மாத தொடக்கத்தில் நேரடி ராணுவ முற்றுகையை நடைமுறைப்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடைகள் ஈரான் எண்ணெய் கையாளும் சர்வதேச நிறுவனங்களை குறிவைத்துள்ளது. அத்தோடு அந்த முன்மொழிவு விரிவான தகவல்கள் இன்னமும் தமக்கு கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் யாருடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அதை நான் இப்போது சொல்ல விரும்பவில்லை எனவும், ஆனால் தற்போது அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நாங்கள் பேசி வருகிறோம் என ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். இருப்பினும் முன்னதாக ஈரானிய தலைமைக்குள் நிலவும் நிச்சயமற்ற தன்மை பேச்சுவார்த்தைகளில் சிக்கல்களை உருவாக்குவதாக சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது மேற்கொண்ட போர் நடவடிக்கைகளில் மொத்தம் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக அமெரிக்க ராணுவ முகாம்களின் ஆயுத கையிருப்பு குறைந்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கையில், ஈரானில் மொத்தம் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கினோம். ஈரான் போரில் 1000க்கும் மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டது. இது அமெரிக்க ராணுவம் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கும் எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிகம். ஒரு டொமஹாக் ஏவுகணையின் விலை $3.6 மில்லியன். அவை தொலைதூர இலக்குகளை தாக்கும் திறன் படைத்தவை. ஈரான் போரில் 1000க்கும் மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதால் அமெரிக்காவின் டொமஹாக் ஏவுகணையின் கையிருப்பு 3000 குறைந்துள்ளது. இதேபோல் எதிரி விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்க 1200 பெட்ரியாட் ஏவுகணைகளை ஈரான் போரில் அமெரிக்கா பயன்படுத்தியது. இதன் விலை $4 மில்லியன் மேலாகும். கடந்த ஆண்டில் 6000 பேட்ரியாட் ஏவுகணைகள் மட்டுமே அமெரிக்கா உற்பத்தி செய்தது. மேலும் வானில் இருந்து தரை இலக்குகளை தாக்கும் 1100 யாஸ்மர் ஏவுகணைகளையும் அமெரிக்க ராணுவம் ஈரான் போரில் பயன்படுத்தியது. இதன் காரணமாக இந்த வகை ஏவுகணைகள் அமெரிக்க ராணுவத்தில் தற்போது 1500 மட்டுமே இருப்பில் உள்ளது. 600 மைல் தூரம் உள்ள இலக்குகளை தாக்கும். இதன் விலை $11 மில்லியன். 1000க்கும் மேற்பட்ட ADACMS என்ற தரை இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளையும் ஈரான் போரில் அமெரிக்கா பயன்படுத்தியது. இவ்வாறு அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக ஆசிய, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்களில் ஆயுத கையிருப்பு குறைந்துள்ளது. ஈரானின் விலை குறைந்த ட்ரோன் தாக்குதலை சமாளிக்க அமெரிக்கா அதிக விலை உள்ள பேட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்தியது. காலியான ஆயுதங்களை மீண்டும் வாங்க கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என அமெரிக்க பாராளுமன்றத்தில் பென்டகன் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு வெகு நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது.
ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஹோர்முஸ் நீர்நிலையில் தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளது. போர் காரணமாக ஹோர்முஸ் நீர்நிலையை ஈரான் ராணுவம் மூடியுள்ளது. இதேபோல் இந்த நீர்நிலையின் இருபுறமும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, ஈரான் தரப்பு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என எச்சரித்தார். ஈரானுடைய தலைவர் முஸ்தபா கமேனி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தேசப்பற்றாளர்களின் ஒற்றுமையினால் எதிரிகளின் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் மக்களின் மனதில் அச்சத்தை விதைக்க எதிரி நாடு முயற்சி செய்கிறது. இதற்கு இடம் கொடுக்க கூடாது என தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி செய்து வருகிறது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் கூறுகையில் சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள், வெடிபொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க ஹோர்முஸ் நீரிணை பகுதியை முழுமையாக முடக்கியுள்ளோம். ஈரானின் சரக்கு கப்பல்களை அடுத்தடுத்து கைப்பற்றி வருகிறோம். இதனால் ராணுவ பொருளாதார ரீதியான நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடும் என எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஹோர்முஸ் நீர்நிலையில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். தற்போது 19 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் முகாமிட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வீசப்பட்டுள்ள கன்னிவெடிகளை படிப்படியாக அகற்றி வருகிறோம். மேலும் கன்னிவெடிகளை வீசும் ஈரான் படைகளை சுட்டு வீழ்த்த ஜனாதிபதியிடம் உத்தரவிட்டுள்ளார் என அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்படாத வரை வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது என ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதுவர் அலி ஃபக்ரைனி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த முற்றுகையானது தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கையை பாரிய அளவில் மீறும் செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு பேச்சுவார்த்தை என்பது வெறும் கால அவகாசம் பெறுவதற்கோ அல்லது எதிர்த்தரப்பு அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராவதற்கோ பயன்படுத்தப்படக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் நேர்மையான நோக்கத்துடன் மட்டுமே தூதரக ரீதியான முன்னெடுப்புகள் அமைய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வாஷிங்டனில் யதார்த்தமான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் ஈரானின் நியாயமான கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தற்போதும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் மீண்டும் திரும்ப வேண்டுமாயின் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா உடனடியாக நீக்க வேண்டும் என்பது பிரதான நிபந்தனையாக முன்வைக்கப்பட்டது. இந்த முற்றுகை நீடிக்கப்படுவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயலாகும் என ஈரானிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக வாதிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.